மாதவா, என்னோட அம்புகள் அவரோட தேர 10 அடி தள்ளி விழ வச்சது. அப்போ என்ன பாராட்டாத நீங்க வெறும் 3 அடி மட்டுமே தள்ளி விழ வச்சதுக்கு போய் கர்ணனை பாராட்டுறீங்களே, அது ஏன்னு அர்ஜுனன் கேக்குறாரு. பார்த்தா கர்ணனோட தேர்ல அவன் மட்டும் தான் இருக்கான். ஆனா உன்னோட தேர்ல இந்த மொத்த அண்டத்தோட எடைய சுமந்து நிக்கிற நான் இருக்கேன். தேர் மேல உனக்கு பாதுகாப்பா ஹனுமனும் இருக்காரு. இப்படிப்பட்ட தேரை தான் அவன் 3 அடி தள்ளி விழ வச்சிருக்கான் அப்படின்னு கர்ணனோட மகத்துவத்தை கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் பரசுராமர் கொடுத்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கர்ணனுக்கு அவர் படிச்ச தெய்வீக அஸ்திரம் எல்லாம் மறந்து போகுது. அது அவரால் பயன்படுத்த முடியல. பூமாதேவி கொடுத்த சாபத்தின்படி தேரும் மண்ணுக்குள்ள சிக்கிருச்சு. ஒரு அரசன் தேரை விட்டு இறங்கினாருன்னா அவர் சரணாகதி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு மேல அவரை தாக்க கூடாது. ஆனா இப்ப தேரோடு இல்லாததால கர்ணன் தேரை தூக்குறதுக்காக இறங்கிதான் ஆகணும். அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். தேரை சரி பண்ணதுக்கு அப்புறம் போற கண்டினியூ பண்ணலாம்னு கர்ணன் சொல்றாரு. ஆனா அர்ஜுனா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்பவே கர்ணனை கொன்னுடு அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. இல்ல கிருஷ்ணா, அது அதர்மம். என்னால தர்மத்தின் வழியிலே போய் அவரை அழிக்க முடியும். அதனால அவரு தேர் மேல ஏறினதுக்கு அப்புறம் தாக்குவோன்னு இவர் சொல்றாரு. எது அதர்மம்?